ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். ஆயிரம் தான் சொல்லுங்கள், எவ்வளோதான் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்பாவை விட்டு கொடுத்த பையன் அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பையனை விட்டு கொடுக்காத அப்பா அப்படின்ற ஒரு கதையை இங்கே ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம சிஎம் சார் விஜய் அவரோட அப்பா தந்தை கதையில் நான் இப்போ சொன்ன இந்த ரெண்டு கதைகளுமே மேட்ச் ஆகாம தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா எந்த சூழ்நிலையுமே அப்பாவை பையன் விட்டு தர மாட்டார், பையனை அப்பாவும் விட்டு தர மாட்டார். இப்படிப்பட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுமே போய்கிட்டு இருக்குது. என்ன வெளி உலகத்துக்கு மட்டும் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட இப்படி நினைங்கடா அப்படின்னு டிஎம்கே கொத்தடிமைகளும் ஏடிஎம்கே கொத்தடிமைகளும் என்டிகே தொம்பிகளும் மக்களோட காதலையும் மண்டையிலையும் துணிச்சு விட்டுட்டு இருக்காங்க. நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேக் நரேட்டிவ். ஏதோ இவனுங்க பின்வாசல் நின்று பார்த்துட்டு வந்த மாதிரி வாய்க்கு வந்த புரோடாக்குள்ள அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம சிஎம் விஜய் அவர்களோட சன்னான ஜேசன் சஞ்சய் அவர்கள், சரி டைரக்டர் ஜேசன் சஞ்சய் அவர்கள், ஏன்னா அவருக்குன்னு தனியாக ஒரு மதிப்பு இருக்குது, அவருக்குன்னு தனி ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, அதெல்லாம் சொல்லி கூப்பிட்டாதான் மரியாதையாக இருக்கும். ஸோ டைரக்டர் ஜேசன் சஞ்சய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் எடுத்த சிக்மா படத்தோட ஹைதராபாத்தில் இருக்க ஒரு ஆவரேஜ் ஃபேம் இருக்க ஒரு டெலிவிஷன் ஸ்டுடியோக்கு இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அப்போ நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்களை இன்டர்வியூ எடுத்த அந்த ஆங்கர் நம்ம சிஎம் விஜய் அவர்களை பற்றியும் அவருக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற பற்றியும் ரொம்பவே போல்டாக கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் முகம் சுளிக்காமல் ரொம்பவே ஜாலியாக பதில் சொல்லியிருக்காருங்க. அப்படி என்ன தான் நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் பேசியிருந்தார் அப்படின்னா, பேசிக்காக என்னோட பர்சனல் மேட்டரையும் என்னோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சோஷியல் மீடியாவிலையோ இல்லை நியூஸ் சேனல்ஸ்லையோ நான் ஃபீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நான் விரும்பவே மாட்டேன். அது எனக்குமே அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்காது தான். நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த கேள்வியை எங்கிட்ட வெவ்வேறு மாதிரிலாம் கேட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் எந்த பதிலுமே சொன்னது கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்காக நான் லைட்டாக ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எனக்கு என்னோட இந்த டைரக்ஷன் ப்ரொஃபஷனில் தனியாக வந்து நின்று காட்டணும், என் அப்பாவோட சப்போர்ட்லேயே இல்லை என் அம்மாவோட சப்போர்ட்லேயே வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு நான் மட்டும் ஆசைப்படல, என்னோட பேரண்ட்ஸுமே ஆசைப்பட்டாங்க. நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு சாயம் என் மேலே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். பட் அப்படி இருந்தாலும் இவர் இன்னாரோட பையன் டேலண்டே இல்லாத ஒரு நெப்போ கிட்டுப்பா அப்படின்னு ஒரு சில வன்மவாதிகள் பேசுறதெல்லாம் நான் எப்போவுமே கண்டுக்க கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இப்போ இருக்கேன். நான் நினச்சா எவ்வளோ பெரிய ஹெல்ப் வேணால் என் ஃபேமிலி சைட்லேருந்து என் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நான் கெயின் பண்ணி இதை விட ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படத்தையே பண்ணியிருக்கலாம். பட் நான் என்னோட சொந்த முயற்சியில் தான் இந்த படத்தில் நான் கமிட் ஆனேன் அப்படின்ற மாதிரி சிஎம் சாருக்கும் இவருக்கும் நடுவில் இருக்க அந்த பாண்டிங்கை பற்றி தொட்டும் தொடாமல் பட்டும் படாமலே சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர் ஜேசன் சஞ்சய் அவர்கள்.